நல்ல வழிதன நாடு என்னாடும் பரவன நத்தியை தேடு வள்ளுவர் கூட்டத்தின் கூடு வள்ளல நெஞ்சில வாழ்த்தி கொண்டாடு என்பதே போல் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற மூவாசை வெறுத்த நாரத மகரிஷியே வருக வருக தக்கனின் தமேனே வருக வருக இசைஞானியின் பெரியவரே வருக வருக என்று வரவேற்கிறேன். அரையாண்டு முகங்கள் பார்க்க ஓராண்டு கரங்கள் கேட்க 1.5 ஆண்டு கண்கள் பார்க்க அவரோட நல்ல ஆசையோட வரவேற்கிற சுவாமி வாருங்கள். எனக்கும் அண்ணன் தோழி எந்நாட்டு மக்களுக்கு நல்ல ஆசை கூறவிடு சுவாமி வாருங்கள். என்று போல் என்று வாழ்க வாழ்க வாழ்க. நான் தான் நாரதர், நீங்க இல்ல. ஆமாம், அதெல்லாம் தெரியும், எனக்கு தெரியும். மெய்தான் அரும்பி விதி விதித்து கைதான் தலை வைத்து கண்ணை ததும்பி கருத்துரை விடுத்த கண்மணியே காவிய பொன்மணியே அருமையான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அதி அற்புதமாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தையை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், வரக்கூடிய விருந்தினர்களை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் வரைமுறைகள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு கரும்பை எடுத்துக்கொண்டோமானால் அந்த கரும்பிற்கே 3 வித சுவை கொடுத்திருக்கிறான். முதற்கடி கசப்பு, நடுக்கடி இனிப்பு, கடைசிக்கடி உப்பு. முதற்கடி கசப்பு என்று சொன்னால் அந்த கொளுத்த அடைப்பதை கடைத்து சாப்பிட்டால் அது கசப்பு தமிழதாக இருக்கும். நடுவில் உழுப்பதை கடைத்து சாப்பிட்டால் அது இனிப்பு சுவதாக இருக்கும். கடைசியில் வந்து தூர்ப்பாகத்தை கடைத்து சாப்பிட்டால் அது உப்பு சுவதாக இருக்கும். இப்படி கரும்பிற்கே 3 வித சுவை கொடுத்திருக்கும் பொழுது என்னை வணங்கி வரவேற்றிருக்கின்றாய். தாயாக இணைத்து வணங்கினாயா, தந்தையாக இணைத்து வணங்கினாயா, குருவாக இணைத்து வணங்கினாயா, தெய்வமாக இணைத்து வணங்கினாயா, அல்லது விருந்தினராக இணைத்து வணங்கினாயா, எப்படி வணங்கினாய் என்று தெரிந்து கொள்ளும் வகையிலே மரபது மரத்திலேறி மரபதை தொழில் வைத்து மரத்தினால் மரத்தை குத்தி மரபது மரத்தை கண்டு மரமது வழியே சென்று வளவனை கேகும்போது மரம் அது கண்ட மாதர் மரபுடன் மரபெடுத்தார். இப்படிப்பட்ட வரவேற்பு நீ எனக்கு தராவிட்டாலும் நீ தந்த இந்த வரவேற்பு மிகவும் அற்புதமானது. என்னை வரவேற்ற உன்னை வாழ்த்துவதன் கடமை அல்லவா? ஆகையால் பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா, பூ போலே உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா, என் கண்ணே கல்லில் மணியே எல் உயிரே உயிரில் ஒளியே. பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. பூங்காற்றிலே சிறு பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே, பூங்கிலே வரும் சங்கீதம் போல் நீ சிரிப்பது காவியமே. அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் கோர்த்தோனால் காணுவேன். பார்வங்களே உலகில் உயிரே உள் புள்ளகையில் உள் உலகினை கண்டேனம்மா. அம்மாவென்று ஒரு கல்லை கொட்டி அது தாய்மையை கொண்டாடுது. குக்குவென்று வரும் சின்ன கோயில் தன் குழந்தைக்கு சோறோட்டுது. நெஞ்சோடு பாசம் ஆறாகும் போது அதோடு நேசோடாகுமே. நான் இல்லை உயிரில் ஒளி நீயே. உள் புள்ளகையில் உள் உலகினை கண்டேனம்மா. வெள்ளை களி கொடுத்து வெள்ளை பணி கொண்டு வெள்ளை தாமரைகள் பெற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசரோடு சரியாசனத்தை வைத்த தாய் என்னும் பெருமைக்குரியவளாம் கலைமகளின் அருளால் கவிபாடும் வெள்ளமை பொருந்திய பெண்மகளே, என் நான் நிலத்தின் நன்மகளே, நீ வாழ்க, என் குலம் வாழ்க, குமரக்கடவுள் திருவருளால் நீ சிறப்புடன் வாழ்க மகளே. அம்மா உம்மிடம் சில விவரங்கள் கேட்டு தெரிந்து நான் நினைக்கின்றேன். இதோ இப்படியும் வச்சுறேன். பட்டுவிழி கற்கண்டு பொழிவாதே, பட்டுவிழி கற்கள் பொழிவாதே மாதே மாதே, பட்டுவிழி கற்கண்டு பொழிவாதே, வாழ்ந்திருக்கும்
நடந்து முடிந்தது. இதுக்கு மேல் நடக்க போறது முக்காலத்தை உணரப்பட்ட முனிவர் தாங்கள். மகாலட்சுமி அந்த பரம் வரைக்கும் போகக்கூடிய தகுதி யாருக்கு அப்படின்னா தாங்களுக்கு மட்டும்தான். 14 உலகம் அதலம் இதலம் சுதலம் தராதலம் ராஜதலம் மகாதலம் பாதலம் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் சனலோகம் தவலோகம் சத்தியலோகம் என்று சொல்லப்பட்ட 14 லோகம் சுத்தி வரப்பட்டவர்கள். 4 யுகத்திலே வரப்பட்டவர் கிரேதா திரேதா துபோபர கலியுகம். 4 வேதத்தையும் கற்று அறிந்தவர் ரிக்கி யசூர் சாமம் மாதர்வனம். முக்காலத்தை உணரப்பட்ட முனிவர் தாங்களை பற்றி சகல விவரங்களும் தெரிந்திருந்தாலும் தாங்கள் நாவல் சொல்ல செவியால் கேட்க அப்படின்னா அழகாக கேட்டிருக்கீங்க. வண்டுவிழி கற்கண்டு மொழி மாதை ஒரு பெண்ணை பார்த்து மான்விழி மீன்விழி தேன்விழி கையல் விழி இப்படிலாம் வர்ணிக்கலாமே. வண்டு விழி எப்படின்னா காட்டி கொடுத்தது ஒரு வண்டி, காப்பாற்ற வந்தது ஒரு வண்டி, தூதாக போன அது ஒரு வண்டி. தன்னோட தந்தைக்கு பிரணவ மந்திரம் சொல்லும்போது மறைமுகமாக அமர்ந்து கொண்டு கேட்டதனால் இன்னும் உடல் உறவு கொள்ளாமல் வாழ்ந்து கெடுக்கு அதுவும் ஒரு வண்டு தான். இப்படி பலவிதமான வண்டுகள் இருந்துட்டாலும் இனிய வண்டு விழி கற்கண்டு மொழி மாதை அப்படின்னு அழகா சொன்னீங்களே. என்ன காரணத்தோட வண்டு விழி கற்கண்டு எப்படியே பார்க்கல வண்டு விழி மாதிரி இருக்கா இல்லை என்ன பார்க்கல கரடு முரடாக இருக்கனா எதற்காக கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறதுனால பறந்து போட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஞானநிலை சுவாமி. மேற்கு பம்பமலை வேங்கடன் நிறுவனக்காம் ஆர்க்கு விவரி அணிகளக்காம் பார்க்கோள் தெற்கப்படாக தங்கள் நிருபதின் காதமலை தொண்டை நாடும் நாட்டு என்னும் பெருமைக்குரிய நாட்டில் இருந்த பெண்மகளை வில்லில் விடுபட்டு விரையும் கனை போல சொல்லில் சுவைகூட்டி சுருக்காக சுந்தர தமிழிலே பதிலொழித்த செந்தமிழ் பெண்ணே அழகு அறிவு அமைதி இம்மூன்றும் ஒருங்கே அமைப்பற்ற அரணங்கே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே 12 ஆண்டுக்கு ஒருமுறை பக்கம் என்று சொல்வார்கள். அதிசயமாக குறிஞ்சி மலர். அப்பற்பட்ட குறிஞ்சி மலர் பூத்து குழுகும் குமரக்கடவுள் குடிகொண்ட தொண்டை நாடு நல்லது. அதற்கு முன்பாக காட்டி கொடுத்தது உண்டு, காப்பாற்றியது உண்டு, தூது சென்றது உண்டு, துளைத்தது உண்டு. இப்படி எத்தனையோ வண்டிகள் இருக்கும் பொழுது என்ன எந்த வண்டிக்கு ஒப்பிட்டு கூறினீங்க? இல்லை என்னோட விழி கரடு முரடா இருக்கா, குத்திரமா இருக்கா அப்படி கேட்டீங்க. என் வண்டி விழி ஏன் நான் வர்ணிச்சேன்? எந்த வண்டிக்கு ஒப்பிட்டு கூறினேன்? வண்டிகளில் எத்தனையோ வண்டிகள் இருக்கிறது. இப்போ காலையில் பாருங்க, இந்த மழை பிடிச்சு இந்த மலத்தை உருட்டிக்கிட்டே போகிற வண்டிகளும் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு வண்டி நம்ம கையில் வந்து உட்காந்துருச்சு அப்படின்னா அதோடைய வாசனை நுகர்ந்தோம்னா ஒரு நுகரக்கூடாத ஒரு வாசனை வரும். அப்படியும் ஒரு ஒன்று இருக்கு. எத்தனையோ வண்டிகள் இருந்தாலும் எந்த வண்டிக்கு நான் ஒப்பிட்டு கூறினேன் அப்படின்னா பொன் வண்டிக்கு ஒப்பிட்டு கூறினேன். பொன் வண்டிகளே பலவித பொன் வண்டிகள் இருக்கிறது. கழுத்து பகுதி மட்டும் பசுமையாக இருக்கும், மற்ற பகுதியெல்லாம் சும்மா அப்படி அது இந்த வயிற்று பகுதி தான் பார்த்து பல 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 அப்படி தக 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 தகன்னு இருக்கும் ஒரு ஒன்று. அப்படி வண்டுகள் இருக்குது. இருந்தாலும் இப்போ மான்விழின்னு நான் வர்ணிச்சுக்கலாம். மான்விழியுடைய பார்வை எப்பேற்பட்டது? கூர்மையானது. மருண்டு மருண்டு பார்க்க கூர்மையாக இருக்காது, பயம் நிறைந்தது. அப்படி இந்த மானுடைய பார்வை பயம் நிறைந்தது, மருண்டு பார்க்கக்கூடியது, மிரண்டு பார்க்கக்கூடியது. ஆனால் உங்களுடைய விழிகள் அப்படி இல்லை. அதனால தான் உங்க மான்விழி அப்படி நான் வர்ணிக்கலை, வேல்விழின்னு வர்ணிக்கலாம். வேல் எப்பேற்பட்ட தன்மை? கூர்மையான தன்மை உடையது, குத்தி அப்படி பிளக்கக்கூடிய தன்மை உடையது. ஆனால் உமது விழிகள் அப்படி இல்லை, ஒன்று குத்துற மாதிரி தெரியலை. அதனால தான் வேல்விழின்னு நான் வர்ணிக்கலை. மலர் விழின்னு வர்ணிக்கலாம். மலர் எப்பேற்பட்ட தன்மை உடையது? மிருதுவான தன்மை, அப்படி விருச்சம் ஒதுக்கு ஒதுக்குன்னு இருக்கும், மிருதுவான தன்மை உடையது. ஆனால் உமது விழிகள் அப்படி இல்லை. அதனால தான் மலர் விழி அப்படி நான் வர்ணிக்கலை.
இப்போ கையல் வெளியில் வர்ணிக்கலாம். மீனுடைய பார்வை எப்பேற்பட்டது? உஷ்ணம் நிறைந்த பார்வை, வெப்பம் நிறைந்த பார்வை. ஆனால் உமது பார்வை அப்படி இல்லை, உமது விழிகள் அப்படி இல்லை. அதனால தான் உன்னை கையல் விழி மீன் விழி நான் வர்ணிக்கலை. சரி, இப்போ வண்டி விழி அப்படின்னு வர்ணிச்சேன்னா பொன் வண்டு அப்படி சொன்னேன். பொதுவாக உயிரினங்கள் அனைத்திற்குமே விழிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வெண்மையிலே கருமையாக இருக்கும், கருவிழிகள். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த பொன்வண்டு, இந்த பொன்வண்டு என்றால் பாப்பார வண்டு நினைச்சக்கூடிய பசுமை நிறமுடைய கரும் புள்ளிகள் கிடந்திருக்கக்கூடிய அந்த வண்டுக்கு உட்பட்டு கூறினேன். அப்போ அந்த வண்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா விழி அந்த மற்ற விலங்குகளுக்கு மற்ற உயிரினங்களுக்கு இல்லாததை போன்று. மற்றதுகளுக்கெல்லாம் வெண்மையிலே கருமை இருக்கும், ஆனால் இந்த வண்டுக்கு மட்டும் கருமையிலே பசுமை கலந்திருக்கும். அப்படி பசுமை நிறம் கலந்திருக்கக்கூடிய அந்த பொன்வண்டுக்கு உண்மை ஒப்பிட்டு கூறினேன். இதுதான் அதற்குரிய காரணம். இப்போ இங்கே காவலுக்கு வந்திருக்கேன்னா உங்களுடைய தந்தையின் பெயர் ஏன்னா செந்தமிழ் நாடினும் போதினிலே வந்து தேன் வந்து பாயுது காது நிலை. படித்தாயா படித்தாயா படித்தாயா, படித்தேனே படித்தேனே படித்தேனே. படித்தேன். இந்த தமிழ் வார்த்தையை கேட்டவுடனே காதல தித்திக்கிறது போல இருக்குமா? அது போல நற்றாமரை குளத்தில் நல்ல அன்னம் சேர்ந்தது போல் கற்றாரே கற்றாரே காம்பருவர். தபத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு 3 பேர், சபத்துக்கு 4 பேர், சகலத்திற்கும் 5 பேர். அப்ப தவத்தை யார் செய்யணும் அப்படின்னா தாங்களை போன்ற முனிவர்கள். தமிழ் யாரு பேசணும்? கற்றிருந்த இருவர் தமிழ் பேச வேண்டும், அறிவாளிக பேசணும். எல்லாம் சொல்வார்கள் வண்டு விழி அப்படின்னா அதாவது உன் உடம்பாகப்பட்டது பசுமை நிறைஞ்சது போல் இருக்கு, ஆகையினால அந்த பொன் வண்டுக்கு சமமாக வச்சு வண்டு விழி கற்கண்டு மொழியமாது அப்படின்னு. உங்களுடைய நிறம் பசுமை நிறம் எப்படி சொல்ல முடியும்? அது எப்போ வந்து வர வேண்டிய நேரம் அடுத்து இருக்கு, எப்போ வரக்கூடியது, அது யார் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? இந்த நேரத்தில் அவங்க சொல்வார்கள். ஆனா அழகான பேச்சு, அற்புதமான பேச்சு. ஏன் அப்படின்னா அந்த வண்டோட கண்கள் வந்து பசுமை நிறைஞ்சிருக்கு. அதே போலதான் உங்களோட விழி அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? இதான் படித்தவங்களுக்கும் படிக்காதவர்களுக்கு இதுதாங்க சுவாமி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல ஏன்னா நற்றாமரை குளத்தில் நல்ல அன்னம் சேர்ந்தது அப்படின்னு கற்றாரே கற்றாரே காமருவர். தவத்துக்கு பதனங்க நீங்களே சொன்னீங்க, அப்புறம் ஏன் திரும்ப தவத்துக்கு போறீங்க? தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு 3 பேர், சவத்திற்கு 4 பேர், சகலத்துக்கு 5 பேர், சுவைகள் 6, சுரங்கள் 7, கிரகங்கள் 9. ஏன் இடையில 8 விட்டுட்டீங்க? ஏன்னா இந்த இடத்துக்கு நீங்க வரணும். திக்குகள் 8, அதெல்லாம் கவனமா இருப்பாங்க. நீங்க சோதிக்கிறீங்களா? சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுறவங்களும் இருக்காங்க. ஆமா போட முடியாதுங்க இல்லையா? இப்ப இதுலயே தெரியும் இது படிச்சவர்களா படிக்காதவர்களா. நம்ம சொல்லிட்டே போறோமே, பின்னாடியே வந்துட்டே இருக்காங்களே அப்படின்னா இதைத்தான் படிச்சவர்களும் படிக்காதவர்களையும் வந்து சோதிச்சு பார்ப்பது. இப்போ திக்குகள் 8, கிரகங்கள் 9. இந்த 9ல வந்து ஆரம்பத்துல இருந்தே இந்த 9 நவக்கிரகங்கள் இருந்ததா? கிடையாது. அப்ப எப்போ வரப்பட்டது? ஏன்னா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைகின்றார்கள். அப்படி பார்க்கடலை கடையும் பொழுது அந்த பார்க்கடலிலே ஏகப்பட்ட பொருள்கள் தோன்றுகிறது. உச்சச்சிரவம் என்ற குதிரை, வெள்ளை குதிரை, வெள்ளை யானை, அதே மாதிரி கற்பகதரு, மகாலட்சுமி என்கிறது தான் தோன்றுகின்றாள், ஆழகால விஷமம் என்கிறது தான் தோன்றியது. இப்படி எல்லா பொருட்களும் இந்த கடலிலிருந்து வெளிவருகிறது. ஏன்னா வாசுகி அப்படிங்கிற பாம்பை கையாவும் மந்திரிகிரி நினைச்சக்கூடிய மலையை மத்தான் வச்சு கிடைக்கும் பொழுது இத்தனை பொருட்கள் வெளிவந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருட்களை எடுத்துக்கொண்டார்கள். அப்ப அமிர்தம் வெளியில் வருகின்றது. இந்த அமிர்தத்தை பருகி விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு அழிவு கிடையாது. அப்ப இந்த அமிர்தம் வந்தவுடனே இருவரும் அடித்துக் கொள்கின்றார்கள். அசுரர்களுக்கு வலிமை அதிகம், இதை மீண்டும் பறித்து கொண்டு போய்விடுவார்கள் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, என்னுடைய பாட்டன் நாராயணிடம் 33 கோடி தேவர்கள் 44 ரிஷிகளும் வேண்டினாங்க. அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக என்னுடைய பாட்டன் நாராயணன் என்ன பண்ணாரு, ஒரு மோகினியாக அவதாரம் எடுத்து மாறி வந்தார், பெண்ணுருவமாக மாறி வந்தார். வந்து என்ன பண்ணாரு, இந்த அமிர்தத்தை பகிர்ந்து கொடுப்பதற்காக அங்கே நடனம் ஆடுறார். இப்போ இந்த அசுரர்கள் பார்த்தாங்க, ஒரு பெண்ணை பார்த்தால் எல்லோரும் ஆசைப்பட்டார்கள், விரும்பினார்கள். பெண்ணை கண்டால் பேயும் இறங்கும் அப்படின்வாங்க. ஒரு பெண்ணோட மனசு பெண்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அங்கே என்ன இருக்கு அப்படிங்கிறது எது யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா. அதுதான் ஒரு கவிஞர் பாடி வச்சாங்க. எப்படி தெரியுமா? அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, அளவிது ஐயா
அந்த பொம்பளை மனசுதாயா ஆளோ இது ஐயா அந்த பொம்பளை மனசுதாயா அடி அம்மாடி அதனால பார்த்தாரு அடி அம்மாடி அத போல நீ வாழ்வத்தேடு ஆறு அது ஆழமில்லை. இப்படி அந்த பெண்ணோட உடம்புல என்ன இருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. கடலோட ஆழத்தை கண்டுபிடிக்கலாம். ஆமா, கடலோட ஆழத்தை கண்டுபிடிக்கலாம். ஆனா மனசோட ஆழத்தை, பெண்ணோட ஆழத்தை கண்டவர்கள் யாரும் உண்டா? இல்ல, இது வரைக்கும் கிடையாது. பெண்ணோட ஆழத்தை அப்படின்னு சொன்னவர்கள் யாருமே கிடையாது. ஒரு விஷயத்தை தீர்மானிக்க அப்படின்னா கடல் ஆழத்தை காட்டிலும் பெண்ணோட ஆழம் பெரிய ஆழம் அப்படின்னு அழகா சொல்லி வச்சா. ஒரு பெண்ணோட, அதாவது அந்த பெண்ணாகப்பட அவளாத எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுத்துக்கணும். கண்டிப்பா அப்படி முடிவெடுத்தா தான் அது சரியாக அமையும். ஏன்னா பெண்களுக்கு வந்து எதையோ வந்து, அதாவது வந்து அணைக்கு வந்து தடை போடலாம், கரை போடலாம். ஆனா பெண்களுக்கு கரையும் போட முடியாது, அணையும் போட முடியாது, அதுக்கு காவலும் போட முடியாது. அவளா தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டாள். தன்னைத்தானே இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வந்து காவல் காக்கிறது பெண்கள் மட்டும்தான். எத்தனை பெண்ணுக்கு, ஒரு பெண்ணுக்கு எதிரி யாருங்க? பெண்ணுக்கு எதிரி யாரு அப்படின்னா பெண்கள் தான். பெண்கள் தான். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படின்னா நல்ல ஒரு புடவை கட்ட முடியாது, நல்ல ஒரு நகை போட முடியாது. அது பொறாமை குணம். ஆமா. இன்னொரு வகையில் என்ன அப்படின்னா, இப்போ இந்த புவியுலகத்தில் ஒரு பெண் கைம்பெண்ணாக இருக்காங்க, விதவையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா விதவையாக இருக்கும் என்ன பண்ணுவாங்க? பொட்டு வைப்பாங்களா? இல்லை, பொட்டு வைக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு அறிஞர் சொல்லி வச்சார், கைம்பெண் என்றால் 2 பொட்டுக்கள் வைக்கலாம் அப்படின்னு. பாருங்களே, கைம்பெண் அப்படின்னா அந்த இம்ல ஒரு புள்ளி வருதா, அது ஒரு பொட்டு. பெண் அப்படின்னு வரும் பொழுது அங்கே ஒரு பொட்டு. அப்போ கைம்பெண் என்றால் 2 பொட்டுக்கள் வைக்கலாம். ஏன்னா விதவை அப்படிங்கிற அந்த பெண்ணாகப்பட்ட ஒரு நல்ல விசேஷம், ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கலேன், அங்கே மட்டும் இந்த வந்துட்டால அப்படின்னு ஒரு அவச்சொல்லா சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதை நான் சொல்ல விரும்பல, சொல்ல மறைமுகமா சொல்றேன், சொல்லக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அது ஆண்கள் யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள். அதே பெண்ணுக்கு பெண்ணே இருக்காங்க. அது மாதிரி இப்ப அந்த விஷயம் இருக்கட்டும். இப்ப மோகினியாக மாறி வந்தார் பட்ட நாராயணே. இவர்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள். இதை மயங்கி என்ன பண்ணிட்டாங்க, நான் சொல்றதை கேட்கணும் அப்படி இந்த மோகினி சொன்னா எல்லாரும் அவங்கவுங்க அப்படி அப்படியே உட்காந்துட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணார், அதுலேயும் ஓர வஞ்சகம் தான். பாட்ட நாராயணன் வந்து லேசான ஆள் கிடையாது, அங்கேயும் ஓர வஞ்சகமாக தான் செய்கிறார். அப்படி ஓர வஞ்சகமாக என்ன பண்ணால், அந்த தேவர்களுக்கு அந்த அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்துக்கிட்டே வந்தார் ஒரு கரண்டிகளை. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அள்ளி ஊற்றிருப்போம். அவங்க தேவர்களாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதில் பார்த்தாங்க 2 பேர், அதாவது சொர்ணபான்னு நினச்சக்கூடிய ஒரு அரக்கன். அவன் பார்த்தோன்னே ஆஹா, இந்த நேரத்தில் எல்லாமே அங்கேயே கிடைச்சிக்கு, நமக்கு கிடைக்காம போயிருமோ என்னமோ அப்படின்னு சொல்லி அவன் ஓடி வந்து இந்த வரிசையில் நின்று அதை வாங்கி சாப்பிட்டான். தேவராக மாறி போய் நின்றார். ஆமாம். அப்படி சாப்பிட்ட உடனே இதை என்ன பண்ணாங்க, சூரியனும் சந்திரனும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவனை சுட்டி காட்டி, அவன் ஒரு அசுரன் இப்படி மாறி வந்து அதை வாங்கி சாப்பிட்டா அப்படின்னு சொன்னோடனே அவருடைய பாட்டனாகப்பட்ட நாராயணனை மோகினியா வந்திருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, கையில் இருந்து அந்த கரண்டியால் அடித்தார். அவருடைய தலையும் தனியாக போயிடுச்சு, உடம்பும் தனியாக வந்துருச்சு. சரி. ஆனால் அவன் சாப்பிட்டது அமிர்தம் சாப்பிட்ருக்கான் இல்லையா, அப்போ அவருடைய உடம்பு போகுமா? போகாது இல்லையா. அதனால அந்த தலை தனியாக இருந்த அதுக்கு ஒரு உடம்பை கொடுத்து, இந்த உடம்பு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பாம்பு தலையை கொடுத்து மாற்றி மாற்றி, எப்படி என்னுடைய பாட்டா நாராயணாகப்பட்ட நரசிம்ம அவதாரம் சிங்க முகமும் மனித முகமும், அதே மாதிரி புருஷா மிருகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது எப்படி இருக்கும், மனித முகம் சிங்க உடம்பு அப்படி இருக்கும். இப்படி ஒரு வித்தியாசமாக ராகு கேது என்று சொல்லக்கூடிய வகையிலே அன்று இருவர் உருவானார்கள். அதைத்தான் என்ன பண்ணாங்க, அந்த அமிர்தத்தை சாப்பிட்ட காரணத்தினால அவர்களுக்கு ஒரு பதவியை கொடுத்தார்கள். கிரகங்கள்ல நீங்களும் இருவரும் சேர்ந்து உங்களுக்கும் இருவருக்கும் பதவி உண்டு அப்படின்னு சொல்லி பதவி கொடுத்தார்கள். அதனால அவர்களுக்கு கிரக பதவி கிடைத்தது. ஏன்னா அப்ப இருந்தது 7 கிரகங்கள் தான். அந்த 7 கிரகங்களுக்கு 7 நாட்களாக வச்சாங்க. ஞாயிறு, திங்கள், புதன், செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இப்ப வந்து கிரகங்களுக்கு எத்தனையோ கிரகங்கள் வச்சிருக்காங்க. ஆனா இடையில வரப்பட்டதுதான் ராகு கேது. ஆகையினாலதான் இடையில் வரப்பட்டது 9 நவக்கிரகங்கள். அப்ப எங்க பார்க்கடலில் கடையும் போது, அமிர்தம் கடையும் போது அங்கு வரப்பட்டது கேது ராகு இல்லையா. அழகான 9 எல்லாமே அடங்கி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே 9 தான் கட்டுப்பட்டிருக்கு. நவ கிரகங்கள் 9, நவ தானியங்கள் 9, நவ ரத்தினங்கள் 9, நவ துவாரங்கள் 9. இப்ப
ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு விடுகின்ற மூச்சு காற்றினுடைய அளவு 21,600. இந்த 21,600ல பூச்சியத்திற்கு மதிப்பு கிடையாது. சரி. அப்ப 21,600ல 2 பூச்சியத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா 2 1 6 மொத்தம் எத்தனைங்க? 2 1 2 1 3 3 3 6 3 6 9 வருது. 9. இப்ப யுகங்கள் 4: கிரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த கிரேதாயுகத்துடைய கணக்கு 17,28,000 வருஷம். கிரேத யுகத்தில் 12,96,000 வருஷம். அதாவது கிரேத திரேத துவாபர யுகம். துவாபர யுகத்துடைய கணக்கு 8,64,000 வருஷம். கலி யுகத்தோட கணக்கு 4,32,000 வருஷம். ஆக மொத்தம் 43,20,000 வருஷம். கண்டிப்பாங்க. இதுல பாருங்க என்ன விஷயம் அப்ப நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த முதல் உலக அதாவது யுகத்தினுடைய கணக்கு 17,28,000. இந்த பூச்சியத்தை எடுத்துருங்களே 17 28. அப்போ 1 7 எத்தனை? 1 7 8 8 2 8 2 10 10 8 10 8 18. அந்த 18 8 1 திரும்ப கூட்டுங்க. இல்லைங்க சாமி, 18 இருக்கு இல்லையா? ஆமா. அந்த 8 1 திரும்ப கூட்டுங்க. 18 அதாவது 19 வருது. 8 1 19 வராது, எப்படிங்க வரும்? என்னங்க சாமி சொல்றீங்க? 18 இருக்குல்ல? ஆமா. திரும்ப 8 1 கூட்டுங்க. 8 1 9 வருது. 9 தான். ஏன்னா இப்ப வாகனங்கள், இப்ப இந்த பூலோகத்துல வாகனங்கள் வாங்குறாங்களா வச்சுங்களேன், அந்த வாகனங்களுக்கு இப்படித்தான் கூட்டுத்தொகை. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொரு அதாவது அந்த கிரேத யுகத்துடைய கணக்கும் அந்த 9க்குள்ள தான் அடக்கம். இருக்கட்டும் சாமி. இப்ப பாருங்க சாமி, இப்ப கோவில் இப்ப கும்பாபிஷேகம் வந்து நடக்க போகுது. ஆமா. இந்த கோவில் கும்பாபிஷேகம் வந்து எப்படி அப்படின்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும். ஆமா. ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும்? ஏன்னா ஒரு ஆலயத்துடைய தெய்வத்திற்கு அருள் கொடுக்கக்கூடிய தன்மை 12 வருடங்களுக்கு மட்டும்தான். கண்டிப்பாக சாமி. இதுல பாருங்க, அப்ப அந்த கர்ப்பகிரகம் இருக்கு இல்லையா, அதுக்கு அருள் கொடுக்க தன்மை முடிஞ்சிடும். மீண்டும் அதற்கு அருள் வழங்குவதற்கான தன்மையை கொண்டு வருவதுதான் இந்த கும்பாபிஷேகத்துடைய தன்மை. இந்த 48 நாள் வரைக்கும் இந்த மண்டல பூஜை வைப்பாங்க. ஆமா. இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே 48 நாள் வரைக்கும் இந்த மண்டல பூஜை வைப்பாங்க. ஏன் 48 நாள் வரைக்கும் வைக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இப்போ மனிதனாக பிறந்துட்டு அப்படின்னா நமக்கு வந்து ராசி, இந்த கிரகங்கள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்ப்போம். ஆனா தெய்வத்துக்கு அதை பார்க்க முடியாதுல்ல. ஆகையனாலதான் 9 ராசி, 9 கிரகங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரம், இதெல்லாம் சேர்த்தா 48 வருது. அப்ப ராசி, கிரகம், நட்சத்திரம் எல்லாம் சேர்த்துதான் 48 நாள் வரைக்கும் மண்டல பூஜை நடக்கக்கூடிய காரணமே இல்லையா? அதுல 108 ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அது எதுக்குங்க சாமி? நீங்க சொன்ன மாதிரி ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா ஏதாவது ஒரு வருடத்துல பிறந்திருப்பான். சரி. 60 வருடங்கள். இந்த வருடத்துல ஒரு வருடத்துல ஏதோ ஒரு வருஷத்துல ஒரு மனுஷன் பிறந்திருப்பான். அப்ப இந்த வருடங்கள்ல ஏதோ ஒரு ராசியில பிறந்திருப்பான். 12 ராசி. அதே மாதிரி அந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள் 27. எப்படியோ ஒரு நட்சத்திரம், இந்த 27 நட்சத்திரம் ஏதோ ஒன்று இருக்கும். அது மாதிரி இந்த கிரகங்கள் 9. இந்த 9 கிரகங்கள் ஏதோ ஒரு கிரகத்தில் தான் அவனுடைய பிறந்திருப்பான். ஆக நீங்க சொன்ன மாதிரி இது 48. ராசிகள் 12, நட்சத்திரங்கள் 27, கிரகங்கள் 9, ஆக 48. அந்த வருடம் வரும்போது ஆக மொத்தம் 108. இப்ப 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்துறாங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருடத்திற்கும், அதாவது இந்த ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு இடத்திலும் அருள் வழங்கக்கூடிய தன்மை இருக்கும் தெய்வத்துக்கு. ஆமா. இப்ப விழா நடத்துறாங்கன்னா இப்ப கும்பத்துல வந்து கும்ப கலசத்தில் தண்ணி ஊத்துவாங்க. ஆமா. அப்ப முதல் 4 ஆண்டுகள், அதாவது முதல் 3 ஆண்டுகள் கும்பத்தில் அந்த கும்ப கலசத்தில் இருக்கும் அதனுடைய தன்மை, அருள் வழங்கக்கூடிய தன்மை. அதன் பிறகு அந்த கர்ப்ப கிரகம் இருக்கக்கூடிய அந்த சிலையில ஒரு 3 ஆண்டுகள் கருவறையில். ஆமா, கருவறையில். அதற்கடுத்த ஒரு 3 ஆண்டுகள் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த பலிபீடம் என்று சொல்வார்கள். முன்னால் இருக்கும் பலிபீடம்னா ஆடு கோழி வெற்ற இடமா கிடையாது, அது இல்லை. ஏன்னா ஒரு பலிபீடம் தாமரை இதழ் போன்று அங்க இருக்கும். அந்த பலிபீடத்தில் ஒரு 3 ஆண்டுகள் இருக்கும். அடுத்ததாக கொடிமரம் எடுக்கக்கூடிய அந்த கொடிமரத்தில் ஒரு 3 ஆண்டுகள். ஆக இது என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது மேலே இருந்து கீழே உள்ள போய் மேலே இருந்து கீழே இறங்கி வந்து கடைசியில் உள்ள இருந்து வெளியில வந்து கொடிமரத்துக்கு மறுபடியும் மேலே போகுது. மறுபடியும் அந்த மேலே இருக்கக்கூடிய
தெய்வத்தை உள்ள கரு அரவில் வந்து கருவறைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக மீண்டும் வந்து அந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அழகான பேச்சு. ஆமா, இருக்கட்டும். இருந்துட்டாலும் ஏன்னா இந்த கும்பாபிஷேக விழா நடத்துறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா அங்க வருவார். யார் வர்றது? என்னுடைய பாட்டோட வாகமான பெரிய திருவடி அளிச்சக்கூடிய கருடாளவராகப்பட்டவர். அந்த கருடன் அங்க வர வேண்டும். சரி, எங்கேயோ விழா நடத்துறாங்க, எங்கேயோ கும்பாபிஷேகம், அந்த கும்பத்தில் தண்ணி ஊத்துறாங்க, ஏன் எப்படியாவது வந்து சேர்றான், என்ன காரணம் அப்படின்னா அந்த யாகத்தையில சேர்க்கக்கூடிய அந்த பொருட்கள் என்னென்ன சேர்ப்பாங்க, எத்தனையோ பொருட்கள் சேர்ப்பாங்க. அந்த வாசனையில அந்த வாசனையாகப்பட்டது அங்கே அந்த கருடனுக்கு தெரியும். அப்போ இங்கே தான் அந்த வாசனை வருது. அப்போ அந்த ஓதுவார்கள் ஓதக்கூடிய அந்த மந்திரங்கள், இந்த மந்திரங்கள் எல்லாம் அங்கே ஜபிக்கும் பொழுது அங்கே கேட்டு, ஓஹோ இங்கே இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, நாம் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த கருடனாகப்பட்டவர் அங்கே வருவார். அந்த கருடன் வந்து சுற்றும் பொழுது அங்கே இந்த கும்பாபிஷேக விழாவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு என்னுடைய பாட்டனாகப்பட்ட நாராயணனும் மகாலட்சுமியும் வந்து எல்லோருக்கும் அருள் கொடுக்கக்கூடிய தன்மையில தான் அந்த கருடனாகப்பட்டவர் அங்கே வந்து சேர்கின்றார், வருவார்கள். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஏன்னா நம்ம மனிதர்களோட பார்வைக்கு கருட பகவான் மட்டும்தான் தெரிவாங்க. ஆனால் அங்க உங்க பாட்டை மகாசனம் அமர்ந்திருக்கிறது வந்து யாரு கண்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இல்லைங்க சுவாமி, எத்தனை கருட இருக்கு, அதாவது ஆனா அத்தனை கருட பகவான் வராது. அப்படிவாங்க வெட்ட பருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பருந்துல வந்தா சேர்த்தாதுன்னா குண்டுமணி கண்ணழக கோதண்ட மூக்கழக சங்கு கழுத்தழக கண்ணேன் உந்தன் தரிசனம் போற்றி போற்றி. அப்ப இந்த கழுத்துல வெண்மை நிறம் இருக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி இந்த கும்ப கலசத்துல என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா வரகு என்று சொல்லக்கூடிய தானியமாகப்பட்டது. இது 12 ஆண்டுகளுக்கு கெட்டு போகாத தன்மை உடையது. அதே மாதிரி ஏன் அதை கொண்டு அங்க வைக்கிறாங்க, உயர்ந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா இடி மின்னல் மழை இவற்றை எல்லாம் தாங்கக்கூடிய சக்தி எதுக்கு உண்டு அப்படின்னா இந்த வரகு என்று சொல்லக்கூடிய தானியத்திற்கு உண்டு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயத்தையும் அதுக்குள்ள உள்ள வச்சாங்க. ஏன்னா இப்போ விவசாயம் பொய்த்து மழை பெய்யலை, எங்கும் பஞ்சம் பசி பட்டினி அரிச்சு வச்சுங்களே, அந்த நேரத்தில் இந்த கும்ப கலசத்தில் இருக்கு இல்லையா, அந்த தானியத்தை எடுத்து திரும்ப அது மழை வரும்போது விதைச்சு அதன் பிறகு அந்த பஞ்சத்தை போக்கிக் கொள்வார்களாம். அது அப்போ. ஆமா, இப்போ அது இல்ல. அப்ப இயற்கை எல்லாமே நடந்துச்சு. இப்ப இயற்கை கிடையாது, எல்லாமே செயற்கையா இருக்கு. ஒரு விஷயம் சாமி, இந்த கருட பகவான் யாரு? இது பாட்ட நாராயணனுக்கு வாகனம். அப்ப அந்த கருடனே எதுக்காக வாகனமா போறாரு? யாருக்கு பிறக்கப்பட்டாங்க? ஏன்னா வினதை கத்திருவை என்று சொல்லக்கூடிய காசிப முனிவருடைய மனைவிகள். இந்த 13 பேர்ல இந்த 2 பேரும் அக்கா தங்கச்சி. வினதையுடைய பிள்ளை தான் கருடனாகப்பட்டவன். இந்த கத்திருவுடைய பிள்ளைகள் பாம்புகள். எத்தனை பேர்? 105. ஆமா. இந்த வினதைக்கும் கத்திருவையும் என்ன பண்றாங்க, ஒரு மாலை நேரத்தில் அப்படி காத்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்கை வழியாக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கத்தில் பார்க்கும்போது அந்த கரையில் உச்சச்சிரம் தேவலோக குதிரையாகப்பட்டு அது நிற்கிது, வெள்ளை குதிரை. இந்த அக்கா தங்கச்சி 2 பேரும் பார்த்து ரசிக்கிறாங்க. ஆஹா அழகுன்னு அழகு, அம்புட்டு அழகா இருக்கு, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்து ரசிக்கும் பொழுது அடடா என்ன வெண்மை நிறமா இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தங்கச்சியாகப்பட்ட கத்துருவை ஒரு சூழ்ச்சி பண்றா. இந்த அக்காகாரியை நம்ம எப்படியாவது அடிமைப்படுத்தணும். அக்கா வந்து கத்துரு, தங்கச்சி வந்துதான் வினதை. அப்படி கெட்ட எண்ணத்துல என்ன பண்றா, அதுல அந்த குதிரையில ஒரு புள்ளி, கரும் புள்ளி இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பொய் சொல்றா. இவ மறுக்கிறா, உனதை இல்லை இல்லை அப்படிங்கிறான், இல்லை இருக்கு அப்படிங்கிறான். சரி, அது இவங்க 2 பேரும் இப்படி வாக்குவாதம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கலையே அந்த குதிரை போயிடுச்சு. அது மாயா குதிரை தானே. மாயாகுளம் குதிரையா? மாயாகுளம் இல்ல மாய குதிரை. ஆமா, மாயாகுளம் மாதவண்ணே வேற இருக்காரு. ஆமா, அப்ப போன அப்ப இந்த குதிரையாக அப்படி போயிருச்சு. சரி அப்படின்னு சொல்லி 2 பேரும் நாளைக்கு வந்து பார்ப்போம், அதுல புள்ளி இருந்தா நீ எனக்கு அடிமை, புள்ளி இல்லைன்னா நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணி போயிட்டாங்க. திரும்ப வர்றாங்க. அப்ப போகும்பொழுது இந்த கத்திரவை என்ன சொன்னா, பாம்புகள்கிட்ட போய் நீங்க அந்த குதிரை வரும், அந்த குதிரை போய் வானில் போய் நீங்கள் சுற்றிக்கிறணும். இப்படி இந்த தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு புள்ளி இருக்க மாதிரி கருப்பாக தெரியும் அப்படின்னு சொன்னான். ஐயோ அந்த பாவத்தை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி எல்லோரும் மறந்து போயிட்டாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணா, நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லி தாயினுடைய சொல்ல மீறாமல் அந்த குதிரையுடைய வாலில் போய் சுற்றிக்கிட்டான்.
அதன் பிறகு 2 பேரும் அக்கால் தங்கச்சி போய் பார்க்குறாங்க. இப்படி தூரத்தில் இருந்து பார்க்கும்பொழுது இந்த வெண்மையாக இருந்த குதிரையில் இந்த பாம்பு போய் வாலில் சுற்றி இருந்த காரணத்தினால அதில் கரும் புள்ளியாக தெரிஞ்சு இங்கேருந்து பார்க்கும்பொழுது அப்போ நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி கத்திருவை என்ன பண்ணா கருடைய தாயை அடிமையாக்கி வைத்து கொண்டாள். அப்போ அடிமையாக்கி என்ன பண்ணுறாங்க? ஏன்னா கத்திருவுக்கு வந்து 105 குழந்தை. யார் அப்படின்னா நாகங்கள். அப்போ கத்திருக்கு வந்து யார் அப்படின்னா அருணன் கருடன். அருணன் என்ன பண்ணா என்ன பண்றா? ஆமா 105 பேரும் நம்ம தங்கச்சிக்கு பிறந்துரு, அக்காவுக்கு பிறந்துருச்சு. நம்ம கிட்ட முட்டையிலே இன்னும் ஒண்ணு கூட பொறிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி முத முட்டை எடுத்து அப்படியே உடைச்சாரு. அவசரப்பட்டு உடைச்சாரு. அது வந்து காலு நோடமாக வந்துருச்சு. அருணனாகப்பட்டவன் அவன் தான் சூரியனுக்கு தேரோட்டியாக போய் விட்டான். அப்போ சூரியனுக்கு தேரோட்டியாக போயாச்சு. இரண்டாவதாக வெடிக்கப்பட்டதான் கருடன். இந்த கருடன் யாருக்கு தேரோட்டியா போயிட்டாங்க அப்படின்னா உங்க பாட்டன் மகாவசனுக்கு வாகனமாக போயிட்டாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. யாரு? கத்ரு தன்னோட தங்கை வினதையை வந்து ரொம்ப தாயை வந்து கருடைய தாயை ரொம்ப கொடுமைப்படுத்துறா. கத்ரு வந்து தன்னோட தங்கையை வந்து கொடுமைப்படுத்துறா. அப்பதான் கருட பகவான் பாக்குறாரு நம்ம அம்மாவுக்கு இவ்வளவு கஷ்டமா, விடுதலை வாங்கி கொடுக்கணுமே, அதுக்கு என்ன வழி அப்படின்னு போய் கேட்கும் போது தேவலோகத்திற்கு அமிர்தத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா உங்க அம்மாவை விடுவிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப என்ன பண்றாரு? இவன் தேவலோகத்துக்கு போனாங்க. யாரு? கருடனாகப்பட்டவன். எந்த தேவலோகத்துக்கு யாரை பார்க்க போறாரு? இந்திர சபைக்கு சென்று இந்திரனோடு கேட்கின்றான். அவன் கொடுக்க மறுக்கின்றான். இருவருக்கும் போர் நடக்குது. இந்திரனுக்கும் கருடனுக்கு என்ன உறவுகள்? இந்திரனுக்கு கருடனுக்கு ஒரு என்ன உறவு? அதுவும் சகோதர உறவு தான். ஏன்னா 2 பேருமே ஒரு பிறக்கப்பட்டவர். அப்படி கிடையாதுங்க. தகப்பன் ஒண்ணுங்க, காசிப முனிவர். அப்ப திதி அதிதி எப்படி? திதி அதிதி. இந்த அதிதி திதி என்று கூட அந்த வகையில இந்திரனாகப்பட்டவள் இந்த அதிதிக்கு பிறந்தவன். இந்த திதிக்கு பிறந்தவங்க அசுரர்கள். இப்படி விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா காசிபருக்கு பிறக்கப்பட்டவர்கள் தானே. அதே காசிபர் சூரபத்மே. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதே காசிபரை போய் பார்க்கையில காசிபர் சொல்றாரு, அப்பா உன் அண்ணன் தேவேந்திரன் இருக்கான், அந்த இந்திரனை நீ போய் பாரு, அங்க அமுதம் கிடைக்கும் அப்படின்ன உடனே இந்த கருட பகவான் போறாரு. போன உடனே தேவலோகமே அப்படியே நடுங்குதான், அசைவு கொடுக்குதான். அப்பதான் பாக்குறாரு, என்னடா நம்ம லோகமே வந்து இப்படி அசைவு கொடுக்குதே, இப்படி காத்து மலையுமாக வருதே, இது புதுமையாக இருக்க யாருன்னு என்று பார்க்கையில அங்க கருடன். அப்ப கருடனுக்கும் இந்திரனுக்கு பெரிய யுத்தமே நடக்குது. கருடனால இந்திரன் கிட்ட இருந்து சகிக்க முடியல, இந்திரன் வந்து கருடன் இருந்து சகிக்க முடியல. அப்பதான் ஒருவருக்கு கேட்குறாங்க, நீ யாரு அப்படின்னு. நான் வந்து காசிபர் முனிவருக்கு பிறக்கப்பட்டவன் நான் அப்படின்னு சொல்ல. அப்ப இந்திரன் என்ன பண்றாரு, நானும் காசிபருக்கு பிறக்கப்பட்டவர் தான். அப்ப நம்ம 2 பேரும் ஒரு தந்தைக்கு பிறக்கப்பட்டவர்கள். சரி இருக்கட்டும், நீ எதற்காக என்னை பார்க்க வரக்கூடிய காரணம் என்ன? அப்ப நடந்த விவரத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி என் தாயாகப்பட்டவங்க எங்க பெரியம்மா கிட்ட ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. எங்க அம்மாவை மீட்டணும் அப்படின்னா அவங்க வந்து தேவாமிர்தம் கேட்குறாங்க. அது உங்ககிட்ட தான் இருக்குதா, அதை உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல. அப்பதான் இந்திரன் சொல்றாரு, அப்பா அது நாகங்கள். பொதுவாக வந்து அசுரர்கள் வந்து தேவாமிர்தம் சாப்பிடக்கூடாது, அது நாகங்கள். அது சாப்பிட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அழிவே கிடையாது. இப்போ நீ வந்து கேட்குறியே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ மீண்டும் சொல்கிறாரு, சரி நான் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன், நீ கொண்டு போகிற மாதிரி கொண்டு போ. நீ கொண்டு போய் அங்கே என்ன பண்ணுற, போன கொடுத்துட்டு நீ விளைவிக்க, போன உடனே கொடுத்துடாத. அதாவது 105 பேர்த்தை நீராடி வா அப்படின்னு சொல்லிடு, குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கங்க அப்படின்ன உடனே இவர் கொண்டு போய் என்ன கருட பகவான் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு இதை வந்து தேவாமுதம் சாப்பிடணும் அப்படின்னா குளிச்சு வந்தா தான் சாப்பிட முடியும், நீராடி வந்தா தான் சாப்பிட முடியும், எல்லாரும் அப்படின்னு சொல்ல. அப்ப இவங்க எல்லாம் குளிக்க போயிட்டாங்க. அப்ப இந்திரன் என்ன பண்றாரு, மாயமாக மாறி அந்த தேவ அமிர்தத்தை தூக்கிட்டு போயாச்சு. கருடன் தன்னோட தந்தையை வந்து மீட்டு கொண்டு போயாச்சு, தாயே. அப்ப இவங்க வந்து பார்க்கையில அங்க அமுதம் கிடையாது. அப்போ இந்த இந்திரனாகப்பட்டவர் அவசரப்பட்டு இந்த அமிர்தத்தை தூக்கிட்டு போகும்போது சிறு துளியாகப்பட்டது அப்படியே சிந்தி இந்த தெற்ப புள்ளில வந்து கிடந்ததா. அப்ப அந்த நாகங்கள் குளிச்சுட்டு வந்து பார்க்கையில காணாமேன்னு சொல்லி உத்தி பார்க்கையில அந்த புல்லுல இருந்ததா இந்த அமிர்தம். அதை நக்குனதுனாலதான் இன்று நாகங்களுக்கு 2 நாக்குகள் வரக்கூடிய காரணம். அந்த நக்கும்போது புல்லு வெட்டிருச்சு. ஆமா, புல்லாகப்பட்டது நாக்கை கிழிச்சு விட்டுருச்சான். கிழிச்சு விட்ட காரணம் அதுக்கு பிளவுபட்ட நாக்கு, 2 நாக்குகள் வரக்கூடிய காரணம். இருக்கீங்க சாமி வந்திருக்கீங்க, விவரம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கருத்துக்கள்லாம் சொல்லலாம், இருந்தாலும் வரக்கூடிய ஆளுகளை வர வைக்கணும். அதனால நீங்கள் இருந்தக்கூடிய பருவம் மங்கை பருவம், அழகுள்ள பருவம். இருந்தாலும் உடைய பருவத்துக்கும் உருவத்துக்கும்
தகுந்த மாதிரி உனக்கு ஏத்த என்னங்க சாமி பருவத்துக்கு உருவத்துக்கும் தகுந்த மாதிரி உனக்கு ஏத்த அப்படின்னா என்ன புருஷன். சொல்ல வாரீங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே. புருஷன் புருஷன் புருஷனா? ஆமா. புருஷனா உங்களை கேட்டனா? கேட்டு உங்களை பார்த்தேனாங்க சாமி. அம்மா சாமி யார் எந்த பெண்ணுமே எனக்கு ஒரு புருஷன் கொடுங்க புருஷன் கொடுங்க யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டா இல்லையா எனக்கு புருஷனை கொடுத்து கேட்டாலும் 5 புருஷன் கிடைச்சிச்சு சாமி. ஏன்னா இப்படித்தான் ஒரு புருஷன் பண்ணாட்டீங்கன்னா நீங்க புருஷன் சொன்ன உடனே புருஷன் பண்ணாட்டினா அப்புறம் பாத்துக்கலாம். இல்லைங்க சாமி. இருக்கக்கூடிய வேலை இல்ல உள்ளதை வச்சு நல்லதை பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால நான் பார்த்துருக்கேன். உனக்கு ஒரு மாப்பிள்ளை பேரை சொல்றேன், பிடிச்சா கட்டிக்க. சொல்லுங்க பாருங்க. நான் பார்த்த மாப்பிள்ளை தான் யாரம்மா, இதை நான் நிலமே போற்றும் தெய்வம் தானம்மா. நான் பார்த்த மாப்பிள்ளை தானம்மா, கல்யாணம் செய்ய போறா பாரமா, உலகம் பேரு கந்த சாமிதானம்மா. பழனியிலே அழகு வேடம்மா, திருச்செந்தூரிலே சுப்பிரமணி வேடம்மா. சாமி சாமி நம்ம சாமி, அவன் பேரு கந்த சாமி. வேல்முருகனுக்கு அந்த வேல்முருகனுக்கு அந்த வேல்முருகனுக்கு அரேஹரா அரேஹரா அரே. இப்படி இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ் எழுச்சக்கூடிய முத்தமிழுக்கும் தனிப்பெரும் கடவுள் உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆயுதெழுத்து எழுச்சக்கூடிய எழுத்துக்களுக்கெல்லாம் தனிப்பெரும் தலைவன் கந்தன் கடம்பன் கதிவலன் சரவணன் சண்முகன் ஓரார்முகன் ஈரார்கரன் செட்டி அருண்மைந்தன் வேந்தன் விஷாகன் காங்கேயன் கார்த்திகேயன் தகப்பன் சுவாமி அவரிடம் உன் முகத்தை காமி. அன்னை சிவகாமி உனக்கு மாமி. அந்த கந்தசாமி கரம் பிடித்தாள் மகிழும் அம்மா இந்த பூமி. இஷ்டமா கஷ்டம் எனக்கு சாமி. என தீயில தீ பிடிக்காத தீ சக்கலா தீ. அங்க ஒருத்தி இருக்கா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் வட்டி சொத்தை விட்டு கொடுப்பா, தன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டா. அதை தவ பொருத்தி பார்க்கலாம்னு வந்திருக்கேன். வேண்டாங்க சாமி. குந்தி தேவியாகப்பட்ட கொடுத்தா இல்லையா மாத்திரைக்கு இடத்த கொடுத்தா இல்லையா, அதே மாதிரி தசரதனுடைய மனைவிகள் கோசல கைகை சுமித்திர அவங்க விட்டு கொடுத்து வாழலையா. இருக்கட்டும், இருந்தாலும் நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற காரணத்தினால அல்ல பகலும் இது அவஸ்தையை இடைவிடுத்து குந்தி தேவியாகப்பட்டவங்க விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த குந்தி தேவியிட்ட எந்த ஆண்மகனும் பக்கத்துல நெருங்க முடியாது. அப்ப நம்ம தான் அந்த ஆண்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியலையே. அந்த குந்தி தேவிக்கு துவாச முடிவு வர கொடுத்தா அதெல்லாம் இருக்கட்டும். இஷ்டமா கஷ்டமா இருங்க. அத பேசணும். அடுத்த முறை பகுதியை வந்து சந்திக்கும் பேசணும். முடியாத விஷயத்தை நம்ம தங்கச்சியை வந்து கொடுக்கட்டும்னு சொல்லி அங்க விட்டு கொடுத்தால இருங்க. அவங்களுக்கு கொடுத்தாலா கொடுக்கலையா சொல்றத கேளுங்க சாமி. அவங்கனால முடியாத விஷயம் விட்டு கொடுத்தாங்க, என்னால முடியாதா? அப்ப நான் போய் அவளுக்கு போய் விட்டு கொடுப்பானா? வேண்டாம். எனக்கு வேண்டாங்கிறதுனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க பார்த்து வந்த மாப்பிள்ளை வேண்டாங்கிறதுனால முருகா இப்படி எல்லாம் வண்டி செட்டு போகுது. வாங்க. ஏன்னா சொல்லிட்டாங்க 5 மணி 5:30 முடிக்கணும்ட்டாங்க. கும்பாபிஷேகம் பண்ணணும்ல. ஆமா. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்க வழிக்கே நானும் வந்துட்டேன். உங்க அப்பாவுக்கு என்ன வேலை? படைக்கிற வேலை. உங்க பாட்டனுக்கு காக்கக்கூடிய வேலை. உங்க மாமனுக்கு அழிக்கக்கூடிய வேலை. உங்களுக்கு காலம் பாடக்கூடிய வேலை, கலகம் பண்ற வேலை. நான் கொடுக்க போற வேலையை கேளுங்க சாமி. என்ன வேலை? கூட்டி 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 ஊட்டி கொடைக்கானல நான் சொல்லல. கூட்டி நீ கூட்டி கொடுப்பது உங்களுக்கு ரத்தன் மரையோ. கூட்டி கொடுப்பது கூட்டி யாரை 10 கூட்டுக்குள் விட்டாய். நாகரிகத்துக்கு ஆபத்து இல்லாமல் பேசிவிட்டாய். அறிவிலாருக்கு அறிவையும் அன்பிலாருக்கு அன்பையும் பண்பிலாருக்கு பண்பையும் இப்படி எல்லாருக்குமே கூட்டிக் கொடுப்பது வேலை. அதனால சூரிய அஸ்தமனத்திற்கு உன்னை அந்த முருகனை கேட்கிற பொழுது கட்டாவிட்டால் நான் நாரதர் அல்ல, இந்த மார்பந்த கூட முடிச்சும் அல்ல. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நான் சென்றவர்கள் நாராயண 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 சாமி. உங்களுக்கு வைத்தியம் பார்க்காம வருவேன். போங்க 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 சாமி. அடாடாடா என்ன மரட்டு இதுக்கெல்லாம் பயந்தா என்ன ஆகுறது? போயிட்டாரா முருகா சரவணா சண்முகா? சீக்கிரம் வாங்க, உங்களுக்காகவே காத்துட்டே இருக்கேன். வாங்க முருகா. தயவுசெய்து இந்த மடத்திற்கும் அன்பர்கள் பெரிய